வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 16 பொறையுடைமை. குறள் எண் 155. வணக்கம். பொறையுடைமை அதிகாரத்தின் 5வது குறள் இது. நமக்கு ஒருவர் தீங்கு செய்யும்போது அவரை தண்டிப்பது வீரமா அல்லது மன்னிப்பது வீரமா? உலகம் யாரை கொண்டாடும்? பழிக்கு பழி வாங்குபவர்களுக்கும் பொறுமையால் மன்னிப்பவர்களுக்கும் இடையிலான உலகளாவிய மதிப்பை வள்ளுவர் இக்குறளில் படம் பிடித்து காட்டுகிறார். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர், பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து. ஒருவன் தனக்கு தீங்கு செய்தவனை தண்டித்தால் சான்றோர்கள் அவனை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள். ஆனால் அந்த தவற்றை பொறுத்துக் கொள்பவரை உலகம் பொன்னை போல உயர்வாய் மதித்து போற்றும். தண்டிப்பவர்கள் அந்த நிமிடம் வேண்டுமானால் ஜெயித்தது போல உணரலாம். ஆனால் அவர்கள் காலம் கடந்த பெருமையை அடைய முடியாது. பொறுமை காப்பவர் அந்த தருணத்தில் தோற்றது போல தெரிந்தாலும் உலகம் அவர்களை தலைமேல் வைத்து ஆடும். தண்டிப்பவர் மறக்கப்படுவார், மன்னிப்பவர் மதுக்கப்படுவார். இன்று நாம் உண்மையான புகழுக்கு எது வழி என்பதை கற்றோம். அடுத்த குறளில் 156 மீண்டும் சந்திப்போம். நன்றி. உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.